திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்தது அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் விசிகால இருந்து எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு அழுத்தம் ஆதவ் அர்ஜுனா மூலம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாலேயே செங்கோட்டையின் தரப்பு ஒரு பக்கம் அதிமுக வந்தவர்களுக்கு சீட் தரணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. இன்னொரு பக்கம் திமுகவில் இன்றைக்கு கூட அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு தான் முக ஸ்டாலின் சொல்லியிருக்கிற ஒழிய நாங்கள் நிற்க போறதில்லை அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கல. இன்னொரு பக்கம் நேரு விசஸ் அன்பில் மகேஷ் வார் அப்படிங்கிறதும் திமுகவுக்குள்ள திருச்சி கிழக்கிலையும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட்டு இருக்கு. என்ன நடக்குது? அதே சமயம் அதிமுகவின் சார்பில் திருச்சி கிழக்கில் எந்த வேட்பாளர் நிறுத்த போறாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, அவங்க தேர்தலில் புறக்கணிப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? என்ன நடக்குது? வாங்க முழுசா பேசலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. திருச்சி கிழக்கு பல்வேறு தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்தாலும் கூட திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது எல்லாத்துடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே போட்டி போட்டு வெற்றி பெற்று இப்போ தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அந்த தொகுதி காலியானது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ தாவேகாவின் சார்பில் யார் போட்டி போட போகிறா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அது என்ன பேசுறாங்க அப்படின்னா, முதல்ல கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகா தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் நேரடியாக களத்தில் இருக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. அதற்கான அழுத்தத்தை ஆதவ் அர்ஜுனாவின் மூலமாக தாவேகாவின் தலைமைக்கு கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலேயே திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து முன்னாடி களத்தில் இறங்க போகிறார், எம்எல்ஏவாக போட்டி போட போகிறார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. கொஞ்ச நாள் அந்த பரபரப்பு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாரத்துக்குள்ளே என்னாச்சு, தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு நான் போட்டி போறது இல்லை அப்படின்னும் பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னும் அவரே வெளிப்படையாகவே சொன்னார். இப்ப மீண்டும் இடைத்தேர்தல் வாய்ப்பு வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு மாநில அரசுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கு திருமாவளவன் தான் காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சும் அடிபட்டு இருக்குது. இதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து அழுத்தங்கள் அப்படிங்கிறது விசிகாவிலிருந்து கொடுக்கப்படுது. ஒன்று. இன்னொன்று என்ன பண்றாங்க அப்படின்னா, கேபினெட்டில் முக்கியமான அமைச்சரவை விசிகாவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னும் கேபினெட்ல மாற்றங்கள் செஞ்சிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமான வாரியங்கள் விசிகாவிற்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் இன்னொரு பக்கம் அடிபடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரசு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல 5% விசிகாவினர் நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விசிகாவின் தரப்பிலிருந்து தாவேகா கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல மேயர் பொறுப்புகள்ல குறிப்பிட்ட சதவீதம் விசிகாவிற்கு ஒதுக்க வேணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் ஆதவ் அர்ஜுனா முக்கியமாக அந்த விசிகாவின் அழுத்தத்தை பெற்று தலைமையில் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாவேகாவின் தரப்புக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசா ரியாக்ஷன் எதுவும் கிடையாது. இவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதனாலதான் இப்ப சமீபத்துல விசிகாவின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறது தொடர்பாக முடிவெடுக்கல, நாங்கள் ஆதரவு மட்டும் தான் குறிச்சிருக்கோம், அமைச்சர்களை பயன்பேற்றிருக்கவே ஒழிய தாவேகா கூட்டணியில் இன்னும் இணைவு தொடர்பாக முடிவெடுக்கல அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தார். சோ இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது. ஸோ விசிகாவின் தரப்பு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிறது திருச்சி கிழக்கில் திருமாவளவன் போட்டி போட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் கூட கிடைக்காம எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஆனால் திருச்சி கிழக்கில் விசிகா போட்டியிடும், குறிப்பாக திருமாவளவன் களத்தில் இறங்குறது அப்படிங்கிறத மோட்டிவாக வச்சு அதற்கு நோக்கி காய்களை தொடர்ந்து நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தாவேகாவின் தரப்புல ஆதவ் அர்ஜுனா விசிகாவிற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் செங்கோட்டையில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுகவிலிருந்து இங்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற துணியில காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க. அதிமுக வந்தவர்கள் செங்கோட்டையினை மையமாக வச்சு செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவின் தலைமைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாற்று கட்சி, கூட்டணி கட்சி வேணாம், மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க வேணாம், நமது கட்சிக்காக, அதாவது மக்கள் இயக்கத்திலிருந்து தொடர்ந்து உழைத்தவர்கள் இருக்கிறாங்க, மூத்த முன்னோடிகள் இருக்கிறாங்க, நம்ம சினிமா காலத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புஷி ஆனந்த் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள், அதாவது தொடர்ந்து மக்கள் இயக்கத்திலிருந்து விஜயோட பயணிச்சிருக்கவர்களுடைய அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாவேகாவிற்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, 3 விதமான பார்வை. ஒன்று கூட்டணியிலிருந்து வரக்கூடிய விசிகா ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, திருச்சி கிழக்குல போட்டியிடணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அதிமுகவிலிருந்து தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர்களுக்கும் இல்ல முக்கியமாக பொறுப்பு வகித்தவர்கள் முன்னணி தலைவர்களாக இருக்கிறவங்க, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு திருச்சி கிழக்குல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விசுவாசிகளாக தொடர்ந்து தாவேகாவில மக்கள் இயக்கத்துல பயணிச்சவங்களுக்கு
தொடர்ந்து அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக மக்கள் இயக்கத்திலிருந்து தாவேக்காவின் தொண்டர்களாக மாறி முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், பொறுப்பு கொடுக்கணும், அதாவது இந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் விஜய் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வந்து தொண்டர்களுக்கு கிடைக்கும். மற்ற கட்சிகளைப் போல வெளியிருந்து வந்தவர்களுக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நமது கட்சி மற்ற கட்சிகளிலிருந்து மாறுபட்டது அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம தொண்டர்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அழுத்தம் ஆனந்த் அவர்கள் தரப்பிலிருந்து தலைமை கொடுக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ டேட் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு களம் சூடுபிடிக்கும் அப்படின்னும், குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த போன்ற முடிவுகள் தான் இது போன்ற ஒரு முடிவு தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் லாரன்ஸ் அவர்களும் சமீபத்தில் அரசியல் குதிக்க போறேன் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கும் பொழுது அவரும் திருச்சி கிழக்கில் தாவேக்காவின் சார்பில் போட்டி போட போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இன்னொரு பக்கம் சகாயம் அவர்கள் ஐஏஎஸ் இருந்து ரிட்டையர் ஆன அவரும் வந்து திருச்சி கிழக்கில் போட்டி போட போகிறார் தாவேக்காவின் சார்பில் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுது. இது மாதிரி பல்வேறு தரப்புகளிலிருந்து தொடர்ந்து பல்வேறு விதமான பேச்சுகள் அப்படிங்கிறது அடிபட்டு கொண்டு இருக்குது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தாவேக்காவினுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாவேக்காவிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, இடைத்தேர்தல் அப்படின்னாலே அது வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய மைண்ட் செட்டே வந்து இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதுக்குங்க மாற்றி போட்டுக்கிட்டு ஆள்ற கட்சிக்கு போட்டோம்னா நமக்கு தொகுதிக்கு ஏதாவது கிடைக்கும், நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களே வந்துருவாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் தாவேக்காவின் சார்பில் யார் வேட்பாளர் அறிவிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது அதீத முக்கியத்துவம் வருது அப்படின்னே பார்க்கலாம். இந்த நிலை இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் திமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட போறாங்க அப்படிங்கிறது தான். திருச்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளிலும் தொடர்ந்து பல்வேறு காலங்களில் திமுக வந்து வெற்றிகளை தொடர்ந்து பெற்று இருந்துச்சு. ஆனா 2026 தேர்தல் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டு போச்சு. KN நேரு அவர்கள் மட்டும்தான் திருச்சியிலிருந்து வெற்றி பெற்றார். மற்ற எல்லா தொகுதிகளிலுமே வந்து தாவேக்கா வெற்றி பெறுது, ஒரு தொகுதி ஒரு அதிமுக வெற்றி பெறுது. மிகப்பெரிய தோல்வி வந்து திமுக கிடைச்சது அப்படின்னே பார்க்கலாம். அப்ப திருச்சி கிழக்கு தொகுதியில் இந்த முறை வந்து யார் திமுகவின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்திருக்கு. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிக்கோ இது இருதயராஜ், அதாவது இதுக்கு முன்பாக திமுகவின் சார்பில் திருச்சி கிழக்கில் போட்டி போட்ட அதே நபர் மீண்டும் களத்தில் இருக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. இப்ப ஒரு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருக்கிறாரு. தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவருடைய வெற்றி செல்லாது, நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கம் தொடர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது செய்தியில் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மீண்டும் இருக்கோ இருதயராஜே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதுக்கு முன்பாக நாங்க திருவெரும்பூர் தொகுதியில தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அவர் வந்து திருச்சி கிழக்கில் போட்டி போட்டு வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அவரை வந்து வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபடுது. அது எல்லாத்தையும் தாண்டி KN நேரு அவர்கள் தொடர்ந்து திமுகவின் தலைவருக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன அழுத்தம் அப்படின்னா, MK ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக திருச்சி கிழக்கில் களத்தில் இறங்கணும். ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றத்தில் எங்களால் களமாடவே முடியல. அவர்கள் ரொம்ப வந்து தலைவர் இல்லாத சட்டமன்றம் வந்து விரிச்சோடி இருக்குது. அவர் களத்தில் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் உத்தியோகத்தோடு பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கோஷங்கள் எழுப்புவதாக இருக்கட்டும். பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட பொதுக்குழுக்களில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இன்றைக்கு நிருபர்கள் வந்து ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க MK ஸ்டாலின் அவர்கள்ட்ட, திருச்சி கிழக்கில் நீங்க போட்டி போட போறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது திருச்சி கிழக்கை வந்து திமுகவும் அவர் அசால்ட்டா எடுத்துக்கல, ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுகவின் கோட்டையாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து வெற்றிகளை வந்து திமுக வந்து பெற்றுட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த முறை ஸ்டாலின் அவர்களே நேரடியாக திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிலையில இந்த களம் இடைத்தேர்தல் களம், அதுவும் குறிப்பாக திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது அனல் பறக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நேரடியாக MK ஸ்டாலின் களம் இறங்கும் பொழுது அது வேறு மாதிரியான ஒரு அரசியல் பார்வை கோணத்தை கொடுக்கும். ஒரு இடைத்தேர்தலில் ஒரு கட்சியின் தலைவராக ஸ்டாலின் போட்டி போடுகிறார் அப்படிங்கும் பொழுது அது அதீத முக்கியத்துவம் கிடைக்கும். அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அதாவது தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய, அதாவது ஆளுகின்ற கட்சிக்கு வாக்களிக்கலாம் அந்த மைண்ட் செட்டை ஸ்டாலின் அவர்கள் போட்டி போட்டால் மாற்றும் அப்படிங்கிறது ஒன்றில் நீங்க அறிவிங்க, மற்ற வேலையை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு KN நேரு அவர்கள் வந்து உத்வேகம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பேசுறாங்க, ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடல அப்படின்னா அந்த இடத்துல அன்பில் மகேஷ் தான் போட்டி போட போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபடுது. ஸோ KN நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஒரு வார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படின்னும், அதிகார போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னும். இந்த இப்போ வந்து அன்பில் மகேஷ் வந்து MLA கூட இல்லை, KN நேரு MLA-வாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய அதிகாரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும். திருப்பி வந்து அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா அது நமக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே MK ஸ்டாலினுக்கு வந்து போட்டி போடணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கிறார் KN நேரு அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ
தாவேக்காவும் சரி, திமுகவும் சரி தன்னுடைய வேட்பாளர் தேர்வுகள்ல பல்வேறு விதமான பாயிண்ட்ஸ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் அதிமுக என்ற கட்சி என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, தாவேக்காவின் சார்பிலும், திமுகவின் சார்பிலும் யார் வேட்பாளராக நிறுத்தப் போகிறாங்க அப்படிங்கிறது கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், நாங்க தேர்தல்ல போட்டி போடலாமா? இல்ல தேர்தல் புறக்கணிப்பு செய்யலாமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோட பயணிக்கிறாங்க அப்படின்னும். அதாவது திருச்சி கிழக்குல வெற்றி வாய்ப்பு அதிமுக குறைவாக இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா மற்ற தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள்ல தான் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது அதிமுக வலிவா இருக்கக்கூடிய தொகுதிகளாக அது இருக்கும். அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்கை மட்டும் நம்மளால நிராகரிக்க முடியாது, புறக்கணிக்க முடியாது. நிராகரிச்சோம் அப்படின்னா மொத்த இடைத்தேர்தலில் நடக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் வந்து புறக்கணிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறதுனால யோசனையில் இருக்கிறாங்க அப்படின்னும், அதே சமயம் நம்ம புறக்கணிப்பு செய்தோம் அப்படின்னா அது யாருக்கு சாதகமான முடிவை தரும்? இது திமுகவிற்கா இல்ல தாவேக்காவிற்கா? அப்படி ஒருவேளை யாருக்காவது ஒரு சாதகமான முடிவு வரும்போது அது அந்த சாதகமான முடிவின் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படிங்கிற மாதிரி யோசனையும் அதிமுகவிற்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இதுக்கான விடை எல்லாமே நமக்கு கிடைக்கும். யார் வேட்பாளராக நிறுத்தப்பட போறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் வெல்லும் அப்படிங்கிற ஃபார்முலா தொடர்ந்து நடந்தக்கூடிய இருக்கு இல்லையா, அது வந்து மாறுமா இல்ல தொடருமா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே மக்களே, தாவேக்காவின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்துவாங்க, திமுகவின் சார்பில் யார் வேட்பாளர் நிறுத்துவாங்க, அதிமுக தேர்தலில் நிறுத்துவாங்களா வேட்பாளரை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.